தருணம் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொமான்ஸ் ஆகும், செகண்ட் ஹாஃப் த்ரில்லர் ஆகும். ட்ரெய்லர் பார்க்கும்போது முதலின் முடிவு மாதிரி கிஷன் தாஸுக்கு இன்னொரு ரொமான்டிக் படம். ஆனால் டேரக்டர் வந்து தேஜாவை எடுத்த ஒரு த்ரில்லர் டேரக்டர் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொமான்ஸாக போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஓவர்டன் ஆன மாதிரி த்ரில்லராக மாறிடுச்சு. அந்த த்ரில்லராக மாறுற அந்த கட்டம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொம்ப எங்கேஜிங்காக போச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அவர் கிஷன் தாஸ் வந்து அவர் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் கேரக்டரில் ஒரு கமாண்டோ கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் செம்மையாக பண்ணுறாரு. த்ரில்லர் போர்ஷன்லேயும் அவரோட ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. செட் ஆகுது. அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சீனே வந்து ஃபைட்டில் தான் ஆரம்பிக்குது. கிஷன் தாஸ் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போதே அவர் நல்லா ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கு நிறைய உழைப்பு போட்டிருக்காருங்கிறது தெரியுது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே அந்த ஆக்ஷன் பிளாக்காக அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் படம் ஃபுல்லாகவே வராங்க. படத்தோட எல்லா சேஞ்சஸ்க்குமே எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்குமே அவங்க தான் காரணமாக இருக்காங்க. ஸ்மிருதி வெங்கட்டுக்கு ஒரு ஹீரோயினுக்கான ஒரு படமாக இது இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருக்கும். தருணம் படம் பார்த்துட்டு வரேன். தருணம் படத்தில் வந்து கிஷன் தாஸ் பண்ணியிருக்காரு. முதல் நீ முடியும் ஹீரோ அவர். முதல் நீ முடியும் நீல வந்து ஒரு மாதிரி லவ்வபுளாக பார்த்துட்டு இதில் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். இது ஒரு போலீஸான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது படத்தில். மற்றபடி படம் ஓவராலாக நல்லா இருக்குது. மேக்கிங் ஸ்டைல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி நெகட்டிவான எந்த இடத்துலையுமே தோணலை. கதை ஓவராலாக நல்லாயிருக்கு. ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மாவே சொல்லுது. அதுக்கு முன்னாடி முதல் முடிவுல பார்த்துருக்கோம். அது முன்னாடி குட்டி ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். அதுலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது நல்லா இருக்குது. அவருடைய ப்ளேலாம் நல்லாயிருக்கு. மற்றபடி கதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலாக நல்லாயிருக்கு படம். அதெல்லாம் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. அப்புறம் எடிட்டிங் நல்லாயிருக்கு. டிஓபி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் யாரோடது குறை சொல்ல முடியாது. கதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. மெசேஜில் இல்லை, ஒரு கப்பல் மூவி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன ட்ராஜடி. இந்த ட்ராஜடியில் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ட்விஸ்ட் இருக்குது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு நான் நம்புகிறேன். இது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளும் பார்க்கும்போது அப்போ படம் பார்க்கும்போது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட்டுச்சு. மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தது. ஒரு மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அண்டு இது லோ பட்ஜெட் படம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். பட் அதுக்குள்ளே சீன்ஸை வந்து கன்சியூவ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அழகாக பண்ணியிருந்தாங்க. இல்லை, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. தேஜாவும் ஒரு மேக்கிங் ஸ்டைல்னால் இது ஒரு மேக்கிங் ஸ்டைல். டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு ஆங்கிளில் தான் எடுத்திருக்காங்க படத்தை. ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அந்த காம் அண்டு ஒரு மாதிரி அப்சர்விங் மைண்டில் ஒரு போலீஸ் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை வந்து அவர் கன்வே பண்ணியிருக்க விதம் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஒரு படபடப்பரவான ஒரு கேரக்டர், ஒரு ஷார்ட் டெம்பர், அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் அவங்கள வந்து காமிச்சிருக்க விஷயமும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் பட் பிஜிஎம் வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சு நல்லா இருந்தது. ஸ்மிருதி வெங்கட் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட தான் அந்த படபடப்புங்கிற அந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக அந்த ட்விஸ்ட்டும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. கப்புளோடு பார்க்கலாம். ஏன்னா கப்புள் தான் மெயினாக பார்க்க வேண்டிய படம். ஸோ கப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையில் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நல்லா இருந்தது. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அதான் பெரிய படங்கள்லாம் நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த நேரத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் விஷுவலாகவும் ட்ரீட் கொடுக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு வரும்போது இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம். பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்கள்லாம் நம்மளை ஏதாவது ஒரு வகையில் டிசப்பாயிண்ட் பண்ணிடுது. பட் சின்ன படங்களை வந்து இவ்வளோ அழகாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ஒரு மிடில் பட்ஜெட் வர படங்கள் கூட விஷுவலாக ஏதாவது சொதப்பேர் இந்த சூழ்நிலையில் இது விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்தது படம். ஒரு த்ரில்லர் என்கேஜ் பண்ணுது படம். ஒரு படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ள கதைக்குள்ளே வந்துட்டு செகண்ட் பார்ட் அவங்க உள்ளே போகும்போதே என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எந்த இடத்துலையும் லேகிங் வர மாட்டுது. மெயினாக இது விஷுவலாக நல்லா இருந்தது பார்க்க. ஒரு படம் பார்க்குற ஃபீலை ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ஒரு படம் பார்க்குற ஃபீல் கொடுத்தது. த்ரில்லர் ஜானன்றதுனால அடுத்தது மூவ் ஆகிட்டு போனதுனால எந்த இடத்துலையும் எனக்கு லேகிங் தெரில. சாங்ஸு ஃபைட்ஸ் எல்லாமே இதுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. கிஷனோட ஆக்டிங்கும் சரி, பாலசரவணன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லது. அவர் எல்லா பார்ட்லையுமே அவரோட போர்ஷன்ஸ் தனியாகவே இருக்கும். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் வேறு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அது என்னென்னா ஒரு ஹாஃப் படத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல காமெடி யூஸ் பண்ணாங்க. நிறைய வந்து
காமெடிஸ் எப்பவுமே ஒரு ஆரம்ப நேரத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல காமெடி பண்ணால் நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுற மாதிரி இருக்கும், இல்லை ஒர்க் அவுட் ஆகாது. இது அவங்க ஒரு பாதிக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற காமெடி வந்து அந்த த்ரில்லரையும் தாண்டி அந்த காமெடியை நம்மளை சென்ஸ் பண்ண வைக்கிது. ஓகே, இந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப, அந்த காமெடி போர்ஷன்ஸ் பர்டிகுலர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு இதுக்கு போனாங்க. எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்தது. ஒரு டீசெண்டாக பார்க்குற மாதிரியான படம் தான். பார்க்கலாம், 2 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் ஆகாது, உங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்னா அடுத்தடுத்தது த்ரில்லர்ன்றதுனால உங்களுக்கு போர் அடிக்காமல் போயிடும் மூவி உங்களுக்கு.